அடுத்ததா நம்ம மிதுன ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கு நவம்பர் மாசத்துக்கு அப்படின்னு சொல்லுங்க சார். ஐயோ பாவம். அதாவது மிதுனத்தை தாண்டி இங்க வந்துட்டு திரும்பி மிதுனத்துக்கு இந்த டிசம்பர் 5ஆம் தேதி போயிடும். அது வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து கொஞ்சம் டஃபா இருக்கும் இந்த டைம் பீரியட் எஸ்பெஷலி. Media partner, like and follow. This video is sponsored by Level Up Learning Center. Costume sponsored by Navia Everyday Fashion. வணக்கம் சார். வணக்கம் நானாஜி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பர்மா, காட்ஸ் கிரேஸ். ஓகே, சோ நம்ம இந்த நவம்பர் மாசத்துக்கான பலன்களை பார்க்க போறோம். இப்போ வருஷ பலன்கள் நீங்க சொன்ன போது நவம்பர் மாசம் நிறைய சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நம்மளோட கோச்சாரம் எப்படி இருக்கு, நவம்பர் மாசத்துக்கான டிஃபரன்சஸ் என்ன காட்ட போகுது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது நவம்பர் மாசம் நிறைய மாற்றங்கள் இருக்குன்னு சொன்னதே இந்த கோச்சாரத்தினாலதான். நவம்பர் மாசம் வந்து மேஜர் சேஞ்சஸ் இருக்கு நம்மளோட விவசாரங்கள்ல. நிறைய மேஜர் ஈவெண்ட்ஸ் எல்லாம் இந்த நவம்பர் மாசம் எண்டுக்குள்ள நடந்தே அப்படிங்கிற ஒரு கிரக அமைப்பு இருக்கு. பாத்தீங்கன்னாக்கா ஸ்டெடியா இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொன்னாக்கா சூரிய பகவான் வந்து நவம்பர் 17 வரைக்கும் துலா ராசியிலே இருப்பார். செவ்வாய் வந்து விருச்சிகத்திலே இருக்கார். அதே மாதிரி புதனோட மூமெண்ட் வந்து ரொம்ப விசித்திரமா இருக்கும். அவர் அனுஷத்துல விருச்சிகத்துல ஆரம்பிச்சு நவம்பர் 10ஆம் தேதி வக்ரம் பண்ணி மந்த் எண்டுக்கு வரும் பொழுது துளாராசி விசாகத்துக்கு ஒரு கிரகம் வக்ரம். அதே மாதிரி அடுத்தது வந்து நமக்கு வந்து சுக்கிரன் வந்து நமக்கு வந்து 2ஆம் தேதி வந்து துலாத்து. சோ சுக்கிரனுடைய அமைப்பு. அதே மாதிரி நமக்கு வந்து சனீஸ்வரர் பாத்தீங்கன்னாக்கா இத்தனை நாள் வக்கரமா இருந்தவர் நவம்பர் 28ஆம் தேதி வந்து வக்கர நிவர்த்தி. நவம்பர் 24ஆம் தேதி பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ராகு வந்து தன்சாரத்துக்கு வர சதய நட்சத்திரத்துக்கு வர பூரட்டாதி. அதே மாதிரி மேஜர் கிரகமான குரு பகவான் வந்து நமக்கு வந்து நவம்பர் 11ஆம் தேதி கடகத்துல வந்து வக்கரமார். புனர்பூச நட்சத்திரம் தான் வக்கரமார். அவர் வந்து டிசம்பர் 5 தான் வந்து வக்கர நிவர்த்தி ஆவார். அப்போ வந்து இதுக்கு போயிருவார், மிதுனத்துக்கு. கேது வந்து நமக்கு வந்து பூர நட்சத்திரத்திலேயே சென்றது. ஸோ இதுதான் வந்து மேஜர் கிரக அமைப்பு. ஸோ இப்ப பாத்தீங்கன்னாக்கா நவம்பர் 17க்கு அப்புறமா சூரியன் வந்து விருச்சிகத்துக்கு வந்துட்டாருனாக்கா செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல். அந்த விருச்சிக ராசி வந்து ஆக்டிவ் ஆயிரும். எனக்கு சூரிய பகவான் வந்து அப்போ வந்து அது வந்து ஜீவலக்கம். அதற்கு 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லும் பொழுது சூரியனை, செவ்வாயும் அங்கேயே இருக்கிறதுனால மேஜர் டெசிஷன் மேக்கிங் சேஞ்சஸ் கவர்மெண்ட் ரிலேட்டட் இதுல வந்து கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்ச ட்ரம்ப் வந்து ஒரு மேஜர் பாலிசி எதையாவது ஒன்று பண்ணுவாரு, ஒரு பெரிய பழப்பொழி வராலும். எக்கனாமிக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து நவம்பர் 11க்கு அப்புறமா நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். எப்போ வந்து குரு பகவான் வக்கரமாகிறதோ புதன் வக்கரமாகிறதோ அப்போ வந்து இந்த ட்ரேட் ரிலேட்டட் திங்ஸ், பாலிசி ரிலேட்டட் திங்ஸ்லாம் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சனி பகவான் வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறார். அது வந்து ஒரு பெரிய ஸோ இப்போ வந்து அந்த இதனால என்னதுனாக்கா 100% சனீஸ்வரருடைய எஃபெக்ட் வந்து அந்த மீனராசி நபர்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி அவர் பார்க்கக்கூடிய எல்லா இடம். ஸோ அவர் பார்க்கறது வந்து ரிஷபராசியை பார்ப்பாரு, அதே மாதிரி தனுசை பார்ப்பாரு, இதுக்கெல்லாம் அதே மாதிரி கண்ணியை பார்ப்பாரு. அவங்களுக்குலாம் அந்த சனீஸ்வரருடைய பர்ஃபெக்ட் எஃபெக்ட் என்னவோ அப்போதுல இருந்து வர. ராகு வந்து சனி பிடிக்கிறது வெளியே வந்துடும். நவம்பர் 24 தன்சாரத்துக்கு வரும் பொழுது அந்த எஃபெக்ட் வக்கரமான கிரகங்கள் எல்லாத்துக்கு மேலேயும் படும். ஸோ மேஜர் ப்ரையாரிட்டி, மேஜர் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ராகுனுடைய அமைப்பை பொறுத்து தான் எல்லாம் நடக்கக்கூடிய சூழல் வரும் பொழுது நம்ம மேஜர் சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வார் லைக் சினாரியோவும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்ல ட்ரேட் வார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எக்கனாமிக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. மார்க்கெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆகவே இதெல்லாம் வந்து இந்த காலத்துக்குரிய இம்பார்ட்டன்ட்.
அடுத்ததா நம்ம மிதுன ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கு நவம்பர் மாசத்துக்கு அப்படின்னு சொல்லுங்க சார். ஐயோ பாவம். 6ஆம் இடம் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி ராசியாதிபதியான புதன் வந்து 6ஆம் இடத்திலேயே இருக்கக்கூடிய சூழல், செவ்வாயோடவே சேர்ந்து இருக்கக்கூடிய சூழல், அதே மாதிரி வக்கரமாயி திரும்பி 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு. நல்ல அமைப்பு என்னதுனாக்கா, சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்து இவங்களுக்கு வந்து 5ஆம் இடத்துல இருக்கக்கூடியது ஒரு பெரிய நிவர்த்தியான பாயிண்ட். அதனால இவங்களுக்கு வந்து குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். போயிட்டு வந்தாங்கன்னாக்கா நிறைய நிவர்த்திகள் இவங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகள்கிட்ட வரக்கூடிய குதூகலமான விஷயங்கள் இவங்களுக்கு வந்து இந்த இந்த மாசம் கிடைக்கும். அதே மாதிரி பெரியவங்களோட ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். இதெல்லாம் இவங்களுக்கு வந்து பாசிட்டிவ். நெகட்டிவ் பார்ட் என்னதுனாக்கா, இவங்க உடம்பு பார்த்துக்கணும் மெயினா. கடன் தொல்லைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து சரி பண்ணிக்க வேண்டிய ஒரு சூழல் அங்க இருக்கும். அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெண்டிச்சர் உண்டு கண்டிப்பா. அது வந்து நல்ல விஷயத்துக்கு அப்படின்னு சொன்னோம்னாக்கா, அது நல்ல விஷயத்துக்காகவும் இருக்கலாம். டிசீஸ் ஓரியன்ட் இதுக்கும் இருக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நிறைய இருக்கு. இன்னைக்கு 10ஆம் இடத்துல வந்து சனீஸ்வரர் வந்து வக்ர நிவர்த்தியாரு. நவம்பர் 28க்கு அப்புறமா வந்து 10ஆம் இடத்துல வந்து சனீஸ்வரர் வந்து வக்ர நிவர்த்தியாரு. ஆனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு வந்து 10ஆம் இடத்தினுடைய ஃபுல் பலனும் வந்து வக்காலா இருக்கு. அதே மாதிரி குரு பகவான் வந்து வக்ரமாகிறார். 2ஆம் இடத்துல வக்ரமாகும் போது பினான்சியல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் இருக்கும். அதே மாதிரி குடும்பத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து இவங்க வந்து ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு சூழலும் இருக்கும். ஏதாவது பினான்சியல் இஷ்யூ ரிலேட்டடாகவும் இருக்கலாம், இல்ல பூர்வீக சொத்து ரிலேட்டடான விஷயங்களாகவும் இருக்கலாம். இந்த விஷயங்கள் எல்லாம் இவங்க வந்து ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு சூழல். 9ஆம் இடத்துல ராகு எப்போ ராகு சாரத்துக்கு போகிறாரோ அப்போ நவம்பர் 24ஆம் தேதி போவார். அதுக்கு அப்புறமா அந்த ஒரு டைம் பீரியட் வந்து அவர் ராகு சாரத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட் ஃபுல்லா வந்து தகப்பனாருடைய ஆரோக்கியத்தை வந்து ஜாகிரதையா பார்க்கணும். ரெகுலரா வந்து துர்கையினுடைய நாமாவடிகள் படிச்சுட்டே இருக்கலாம். அதே மாதிரி துர்கா சப்தசதி படிக்கலாம். இதெல்லாம் வந்து இவங்க வந்து ரெகுலரா பண்ணிக்க வேண்டியது நவம்பர் 24க்கு அப்புறமா இவங்களுக்கு வந்து ஸ்மூத் ஆகிறதுக்கு. ஆனா மந்த் எண்ட் வந்து நிறைய விஷயங்கள் வந்து செட்டில்மெண்ட்டுக்கு வந்து, ஏன்னா புதன் வந்து 5ஆம் இடத்துக்கே வரும்பொழுது சில விஷயங்கள் எல்லாம் வந்து செட்டில்மெண்ட்டுக்கு வர ஆரம்பிச்சோம். நிறைய டெசிஷன்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இந்த மாசம் இருக்கு. அவங்களோட மனம் சார்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் சார்? மனம் சார்ந்த அமைப்பு குழப்படியில தான் இருக்கும். புத்திஸ்தானம் நல்லா இருக்கு. ஏன்னா மனோஸ்தானத்துல கேது உட்கார்ந்துருக்கு. மனோஸ்தானாதிபதியான சூரியன் வந்து நீச்சமா இருப்பார் நவம்பர் 17 வரைக்கும். அப்ப வந்து புதன் வந்து வக்கரமாகி 10ஆம் தேதியே வக்கரமாயிடுது. சோ மனமும் புத்தியும் ஒரு போராட்டத்துலதான் இருக்கும். மேஜர் டெசிஷன்ஸ் எடுத்து ஆக வேண்டிய ஒரு சூழல் இவங்களுக்கு இருக்கும் இந்த டைம் பீரியட். வேற வழி. அவர்களுடைய தாய் தந்தையர்களுடைய உடல் எப்படி இருக்கும்? தாயாரினுடைய உடல் ஆரோக்கிய கோளாறுகள், சில விஷயங்கள் வயிறு சம்பந்தப்பட்டதாகவோ இல்ல கிட்னி சம்பந்தப்பட்ட விஷயங்களாகவோ ஹார்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகவோ வரலாம். அதை வந்து கவனிக்கணும். நவம்பர் 24க்கு அப்புறமா தந்தையினுடைய ஆரோக்கியத்தை இவங்க வந்து கவனிச்சுக்கணும். அது ரொமாட்டிக் கம்ப்ளைண்டா இருக்கலாம், பிரீதிங் இஷ்யூஸா இருக்கலாம், ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸா இருக்கலாம். ரொம்ப நெகட்டிவா சொல்ல வேண்டாம், இருக்கு. ரெகுலரா வந்து துர்க்கையினுடைய நாமாவளியை இவங்க வந்து படிச்சுட்டே இருந்தாங்கன்னாலே நிறைய விஷயங்கள். பிள்ளையார பிடிச்சுக்கணும், அதே மாதிரி துர்க்கையை பிடிச்சுக்கணும். 2 விஷயத்தையும் இவங்க வந்து இப்போ வந்து கட்டியா பிடிச்சுக்க வேண்டிய ஒரு காலம். அதுவும் டிசம்பர் 5 வரைக்கும். எனக்கு குரு வந்து தன்னுடைய வீட்டு, அதாவது மிதுனத்தை தாண்டி இங்க வந்துட்டு திரும்பி மிதுனத்துக்கு டிசம்பர் 5ஆம் தேதி போயிடுவார். அது வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து கொஞ்சம் டஃபா இருக்கும் இந்த டைம் பீரியட் எஸ்பெஷலி. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன் டீட்டெயிலா நம்ம போகும்போது எப்படி அவங்களோட அமைப்பு எப்படி இருக்கு? 5 கூடையவர் 5லயே இருக்காரு, சூரியனோட சேர்ந்து இருக்காரு. அவரே தான் 12 கூடையவர். சோ அவங்களுக்காக வேண்டி இவங்க புது எக்ஸ்பெண்டிச்சர் ஏதாவது வந்து பண்ணலாம். சுப காரியங்களுக்காக வேண்டி செலவுகள் பண்ணலாம். அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெண்டிச்சர் சுப காரியங்களுக்காக வேண்டி வரக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கு. இந்த மாதிரியா அமைப்பும் இருக்கு. அதனாலதான் சொல்றது, குலதெய்வ வழிபாடு பண்றது இவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் தரும். இந்த டயத்துல 5ஆம் இடம் வந்து நல்லா ஆக்டிவா இருக்கா. அதனால அந்த வழிபாடு மட்டும் இவங்க வந்து ரெகுலரா பண்ணிட்டாங்கனாலே நிறைய விஷயங்களை இவங்களுக்கு நிவர்த்திக்கும். தொழில் ரீதியா எப்படி சார் இருக்கும்? தொழில் ரீதியா சொந்த தொழில் பார்ப்பவர்களுக்கு அப்படின்னு எடுத்தோம்னாக்கா நவம்பர் 28க்கு அப்புறமா மேஜர் டெசிஷன்ஸ் இவங்க எடுக்க வேண்டிய ஒரு காலம். அதே மாதிரி
ஆஹ் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து எக்ஸ்பான்ஷன் மோடுக்கு போங்க அப்படின்னு உற்சாகத்தை கொடுப்பார். அதை வந்து பார்த்து பார்த்து பண்ணணும். அதாவது புத்தி சார்ந்த ஒரு ராசி, புதனுடைய ராசி இல்லையா இதெல்லாம், புத்தி சார்ந்த ராசி. அந்த புத்திக்கு வந்து ஃபுல் டெஸ்டிங் பீரியட் அப்படிங்கிறது இப்போ வந்து இந்த காலகட்டத்துல வர ஆரம்பிச்சு. வேலைக்கு போறவர்கள், தொழில் சுயதொழில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. வேலைக்கு போறவங்களுக்கு நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு இந்த மாசம். அவங்களுக்கு வந்து ஒரு மேஜர் டெசிஷன் மேக்கிங் டைமா இருக்கும். கண்டினியூ பண்ணணுமா வேண்டாம் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா ஆறுக்குடைய செவ்வாய் ஆறிலேயே இருந்து புதன் அங்கேயே சேர்ந்து இருந்தா ஒரு வக்கரமாயி அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறதுனால அந்த மாதிரியான ஒரு அமைப்பு வரும். இவங்களுடைய சாதுரியம் இவங்களுக்கு ஜாஸ்தி புதன்கிறதுனால. சாதுரியத்தை யூஸ் பண்ணி கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தா அந்த வேலை நிலைக்கலாம். சோ வழக்குகள் விவகாரங்கள் இவங்களுக்கு எப்படி சார்? வழக்குகள் விவகாரங்கள் வந்து மேஜரா சொல்லணும்னாக்க முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இல்ல கம்யூனிகேஷன் கேப்னால இழுபறியா போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது எந்த டைம் பீரியட்ல அப்படின்னு சொன்னோம்னாக்கா நமக்கு நவம்பர் 11க்குள்ள இருக்கக்கூடிய டைம்ல முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி போச்சுனாக்கா ஏன்னா புதன் வக்கரமாயிடுவார், அப்ப இந்த கம்யூனிகேஷன் கேப் இதெல்லாம் வரும். அதுக்கப்புறமா போச்சுன்னா அது இழுபறியாக. பூர்வீக சொத்துக்கள் அதனுடைய பெனிஃபிட்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்கு? பூர்வீக சொத்துக்கள்லாம் அமையறதுக்குரிய வாய்ப்பு நல்லா இருக்கு. 5 ஒரு 5 இருந்து சூரியனோட இருக்கிறதுனால அந்த அமைப்புகள் நல்லாவே இருக்கு. அதே மாதிரி பூர்வ புண்ணியங்கள் இவங்களுக்கு ஆசீர்வாதமாக வருவதற்கும் வாய்ப்பு. 2ஆம் இடத்துல குரு பகவானே இருக்கிறதுனால அந்த அமைப்புகள்லாம் இவங்களுக்கு. ஆனா எல்லாமே வந்து குரு பகவான் வக்கரமாகுவதற்கு முன்னால் அந்த விஷயங்கள் இவங்களுக்கு நடந்தாலும், புதன் வக்கரமாகுவதற்கு முன்னால் அந்த விஷயங்கள் நடந்தாலும், அதாவது நவம்பர்ல உள்ள நடந்ததுனாக்கா நல்ல விஷயம். ஸோ ஓவராலா இவங்களுக்கு வந்து சுமூகமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லணும் சார். சுமூகமான மாதமும் அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப காஷியஸா இருக்க வேண்டிய மாதம். ஏன்னா 6ஆம் இடத்துல வந்து புதன் இருக்கார், செவ்வாய் கூடவே இருக்கார். சூரியனும் வந்து நவம்பர் 17க்கு அப்புறமா அங்க சேர்ந்துப்பார். அப்படிங்கும்போது அந்த 6ஆம் இடத்திலேயே தான் மேலும் இருந்துட்டு இருப்பார். மந்த் எண்டுக்கு தான் வந்து துலாத்துக்கு வரும். நமக்கு அந்த 27ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் வந்து கொஞ்சம் நெருடலான காலம். லோன் வாங்கணும்னு நினைப்பாங்க, கிடைக்கும், டாக்குமெண்ட் இல்லைன்பாங்க, கேஸ் இருக்கும்பாங்க, போஸ்ட்போன் ஆகும். ஒரு டென்ஸ்ட் மூமெண்டா இருக்கும் இந்த மாசம் வந்து, டென்ஸ்ட் மூமெண்டா இருக்கும். சில பிரச்சனைகள், மெயினா உடல் ரீதியான பிரச்சனைகளும் எங்களுக்கு வரும். எஸ்பெஷலி வயிறு சம்பந்தப்பட்டது, கிட்னி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கான சுச்சுவேஷனா. ஸோ இதுக்கு பொதுவான பரிகாரமும் பார்த்தா நீங்க சொன்ன மாதிரி துர்கை வழிபாடும். துர்கை வழிபாடு இவங்க நவம்பர் 24க்கு அப்புறமா விடவே கூடாது. அதே மாதிரி விநாயகர் வழிபாடும் விடவே கூடாது. இது ரெண்டும் வந்து இவங்க வந்து கட்டியா கண்டிப்பா பண்ணணும். அவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ராகு வந்து புதனுக்கு ரொம்ப நல்ல கிரகம். ஆனா அதுக்கு வேணுங்கிற மென்டல் ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு இருக்கணும். இல்லாட்டி பண்ணா எங்கேயாவது போய் மாட்டிக்கலாம். அதற்காக வேண்டிய அதை பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். மிதுன ராசி பத்தி பார்த்தோம். தேங்க்ஸ்மா. Shanti.